Hi friends, previous video நம்ம வந்துட்டு 6th standard தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரிமைனிங் கலைச்சொற்களையும் பார்த்தலாம். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. நல்வரவு அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு. ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ். ஒப்பனை அப்படின்னா மேக்கப். சிற்றுண்டி அப்படின்றது டிஃபன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மெமரைஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க. பண்டம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு பண்டம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க, இல்லை அம்மா என்ன கூப்பிடுவாங்க, கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண்டம் அப்படின்னா கமாடிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடற்பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்கள கடற்பயணம் செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாயேஜ். ஸோ ரொம்ப ஏஜ் ஆனவங்களாம் வாங்க, ரொம்ப சின்னவங்களாம் வர வேணாம், ஏன்னா பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வாங்க. இப்போ கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ். பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ், அதாவது ஃபெரி பழம்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு போட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, படகுல எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ். ஸோ அப்புறமேட்டுக்கு தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்ப்ரனர். பாரம்பரியம் அப்படின்றது ஹெரிட்டேஜ். கலப்படம் அப்படின்றது அடல்டரேஷன். அதாவது எதாவது கலப்படம் பண்ணாங்கன்னா, அடல்ட்னா யார், பெரியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கலப்படம் அப்படின்னா அடல்டரேஷன். அடல்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். வணிகர் அப்படின்றது மெர்ச்சன்ட். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர். கலைக்கூடம் அப்படின்றது ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். நெக்ஸ்ட்டு தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரணியர்னா ஸ்கவுட் அண்ட் கைட். சமூக பணியாளர் அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். மனிதநேயம் அப்படின்றது ஹியூமனிட்டி. கருணை அப்படின்னா மெர்சி வந்து ரொம்ப கருணையாக இருப்பாங்க. நோபல் பரிசு அப்படின்றது நோபல் ப்ரைஸ். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாற்றுனாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ற வந்துடும். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன். சரக்குந்து அப்படின்னா லாரி. ஸோ இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.